வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அரந்தவிசெல்வம். மலரவுள்ள சித்திரை புது வருடத்தில் மருத்து நீர் ஸ்நானம் செய்வது தொடர்பில் இந்து மத குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். மலரவுள்ள சித்திரை புது வருடத்தில் மருத்து நீர் வைத்து நீராடுவது சிறப்பானதாகும். மருத்து நீரில் சேர்க்க வேண்டிய மலர்கள், இலைகள், மூலிகைகள், மஞ்சம் போன்ற மூலிகைகள் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி டான் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். நாம் இந்த சித்திரை புது வருஷத்திலே இந்த விஷு புண்ணிய காலத்திலே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்கின்ற ஒரு வழக்கம். இது முன்னைய காலத்திலே இந்த ஆலயங்களிலே அல்லது அவரவர்களுடைய இல்லங்களிலே இந்த மருத்து நீரை முறைப்படி காய்ச்சிக் கொள்வார்கள். ஒரு பானை தண்ணீர் எடுத்து அதற்குள்ளே இந்த திரவியங்களை எல்லாம் போட்டு அரைப்பானை வரையிலே அந்த தண்ணீர் வற்றுகின்ற வரையிலே அங்கே போடப்படுகின்ற தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, விஷ்ணுகிராந்தி, சீதேவியார் செங்கழுநீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோரோசனை, கோச்சலம், கோமயம், மஞ்சள், மிளகு, திப்பிலி, சுக்கு, இவ்வாறு இந்த திரவியங்களை எல்லாம் அந்த பானையிலே போட்டு காய்ச்சுவார்கள். அது அரைப்பானை வற்றுகின்ற பொழுது ஒரு காஷாயமாக மருந்து நீராக அதனை உச்சியிலே வைத்து ஸ்நானம் செய்கின்றதாகிய அந்த மருத்து நீர் ஸ்நானம், இது இந்த சித்திரை புது வருஷத்திலே காலாகாலமாக செய்து வருகின்ற ஒரு சிறப்பு இந்த மருத்து நீர் ஸ்நானம். எனவே இந்த மருத்து நீரை நாம் இவ்வாறு முறைப்படி செய்து அவற்றை பாவனைக்கு எடுக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஆலயங்களிலே வழங்கப்படுகின்ற மருத்து நீரை வாங்கி நாம் அதனை அந்த விஷு புண்ணிய கால நேரத்திலே ஸ்நானம் செய்து கொள்ளலாம். விஷு புண்ணிய காலம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:29 திங்கட்கிழமை காலை 6:29 வரைக்கும் இருக்கின்றது. எனவே அந்த விஷு புண்ணிய காலத்திலே நாமும் மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து புத்தாடைகள் அணிந்து இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு சித்திரை புத்தாண்டை இன்முகத்தோடு வரவேற்கின்ற வகையிலே அனைவருக்கும் இறையருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி டான் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.